ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எப்படி என்றால் விஸ்வாமித்திரருக்கு சேர வேண்டிய பொன்பொருள் நான் எப்படியாவது பெற்றுவிட்டு இது கொண்டு போய் விஸ்வாமித்திரத்தில் சேர்த்து விடுங்கள். இந்த 48 நாளா ஒரு நாள் நடந்து என் கைகாலாம் வலிக்குது. அதனால 48 நாள் கூலி எனக்கு வேணும்பா. ஆடு வாங்கினா தரவு, மாடு வாங்கினா தரவு. எனக்கு கொடுக்கணும்ல, நான் அவன் கூட வச்சுட்டேன்ல, அதனால எனக்கு கொடு. அப்படியா? இத்தனை நாட்களாக கூட வந்ததற்கு உங்களுக்கு பொன் பொருள் வேணுமா? ஆமா வேணும். அப்படியா? சரி தருகிறேன். அதனால என்ன கட்டு போச்சு? இல்லன்னு சொல்ல உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால என்னிடத்தில் எதுவுமே இல்ல. நான் அதுக்கு யோசனை ஒன்று சொல்கிறேன், சொல்லட்டுமா? அடிமை வைத்தாவது அடிமை வச்சு பொன் பொருள் வாங்கணும். உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. இப்ப முட்ல கட்டு போச்சு, இல்லன்னு சொல்லு. இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதனால என்னை யாரிடத்திலாவது விலை கூறி ஏலம் கூறி அடிமை வைத்தாவது உங்களுக்கு பொன் பொருள் பெற்றுக் கொள்ளுங்க. அடிமைக்கு ஆளு வேணுமா? ஏழமையா ஏலம், ஏழமையா ஏலம். அதாவது ஹரிச்சந்திரனாகப்பட்டவர் இப்பொழுது தன்னையே விலை கூறி அடிமையாக்கி விலை கூறி சென்றிருக்கிறார். இப்பொழுது இந்த கதை அப்படியே இருக்க, இப்பொழுது தோட்டியாகப்பட்டவர், சுடுகாட்டில் இனம் இருக்கக்கூடிய தோட்டியாகப்பட்டவர் வீரபாண்டி தோட்டி இப்பொழுது சபை தற்பார் மற்ற விஷயம் அவரால் புரியலாம். அப்படியே தம்பா பண்றான். நான் யாருங்கிறேன்? யார் நீ? யார் நீ? நான் தான் வீரபாகு தோட்டி. அட தோட்டி, தோட்டி பையனா நீ? தோட்டி பையன கேவலம். தோட்டியா நீ? என்ன தோட்டி? ஏடா கொள்ள முதல்ல கண்ண மூடுற?
தோட்டி பையனா தோட்டி என்னங்கற போய் அடிக்கிறவனா நீ எப்படி பண்ண தெரியுமா உங்க அம்மாடி நாத்த அடிச்சேன் உங்க அப்படி நாத்த அடிச்சேன் உங்க பொண்டாட்டி நாத்த அடிச்சேன் நான் எங்கடா போயிருப்பேன் உங்க தாத்தனி நாத்த அடிச்சேன் எங்க பாட்டங்கார எங்கடா போயிருப்பான் உங்க பாட்டன் நாத்தாண்ட அடிச்சேன் எங்க பாட்டனே நீ ஏத்த அடிச்சா அத்தாளமடா ஆடா இது தப்பட்ட தப்பட்ட ஆமா ஆடா அப்படியாப்பட்ட தோட்டி நான் வேற என்ன வீரபாகு தோட்டி வீரபாகு தோட்டி ஆமா எல்லாம் முடிக்கிற எல்லாம் முடிக்கிற கவட்டம் அடா அப்படி இருந்தாலும் இங்க பாரு எனக்கு இப்ப சீசன் டைம் என்ன சீசகாய் டைமா சீசன் டைம் சீசகாய் டைம் எப்படி இங்க பாரு அது மட்டும் கிடையாது இந்த பண்ணைக்கார மாடுலாம் செத்து போயிடுது ஆமா. அந்த மாடுலாம் நான் போய் ஒண்டி ஒரு ஆளு போய் அந்த மாடை தூக்கிட்டு வர முடியாது தூக்கிட்டு வந்து அறுக்க முடியுமா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அறுக்க முடியாது அதே மாதிரி இன்னும் நான் கஞ்சாவு நான் நிறைய தண்ணி போட்டுக்குவேன் போத்தையில என்ன செங்க போதையிலையா சின்ன 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 ஆடா ஆமா அடிச்சு விடுறது ஆமா சாராயம் குடிச்சு விடுற ஆமா சாராயத்தை குடிச்சுட்டு ஃபுல்லா தண்ணி உட்கார்ற இடம்ல உனக்கு அதுக்கு என்ன பின்னாடியா கூட்டிட்டு போட்டா அப்படியே சில் போதையில அப்படியே ஃபுல்லா வருவேன் ஆமா போதையில் தான் இருக்கியா இருக்குது அந்த ஈரல மாட்டுக்காரி ஈரல தின்னோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் அரும்பியா இருக்கும் ரும்பியா இருக்குமா தொட்டு பேசாதா பாருங்கிற நானு தொட்டி தோட்டி வீரபாகு தோட்டி நான் தொட்டு பேசிக்கிறேன் என்ன சரியா சனமணியலாம் அடி அப்படி இருந்தாலும் அது மட்டும் இல்ல இந்த நேற்று தினமாக இந்த எப்படின்னா மேல் வீதியில ஆமா ஒரு மாடு ஒண்ணு செத்து போச்சு கவுண்டருக்கு ஆடா ஆமா நீ தான் போய் நான் தான் போய் மாட்டை குறிக்கணும் மாட்டை எடுத்துட்டு வரணும் பணம் வந்து போச்சு நான் தான் போகணும் எத்தனை கிலோ வரும் அந்த மாடு செத்த மாடு எத்தனை கிலோ வரும் செட்டுல இருக்கிற மாடு ஒரு 45 கிலோ வரும் செத்து போன மாடு ஒரு 25 கிலோ வரும்பா ஆடா இப்பெல்லாம் நிறைய மாடு சாவ ஆரம்பிச்சிருச்சு அதனால மாட்டையும் பாப்பனா இல்ல பொண்ணு இருக்கிற வேலைக்கு தான் பாப்பியா இல்ல போனாங்க என்ன போனாங்க என்னடா பேரு போன இருக்கிறவனுக்கு என்னடா சமன்னு சொல்ற ஆடா சபா ஆமா. சரி சரி அது மட்டும் இல்ல அப்படி போனோம் சமம் அப்படி இருந்தாலும் இப்ப எனக்கு ஒரு வேலைக்கு ஆள் தேவை எனக்கு வயசாகுது காடு வாவாகுது ஊடு வாவ போகுது எரவாணி பொச்ச புடிச்சுக்கிட்டு தள்ளுது எரவாணியா அதனால எனக்கு ஒரு ஆள் தேவை ஆனா உங்களுக்கு ஆள் தேவை ஆமா. என்ன பண்ணலாம் யாராச்சும் இருந்தா இருக்கிறாங்களா நான் புடிச்சுடுறேன்ப்பா வர சொல்லு நான் புடிச்சுடலாம் இங்க பாரு சீக்கிரம் ஆளு தேவை கூட்டு வர சொல்லு பண்டிகைக்கார மாடு செத்து போச்சான் தூக்கிட்டு வரணும் மாட்டு சேர்த்து வச்சா ஓட்ட தூக்கிட்டு வா.